தி சீப் டிடெக்டிவ் படம் பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃப்ராங்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஓகே இது வந்து நம்ம ட்ரெயிலர் கட்டெலாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டு பண்ணை, அந்த ஆட்டு பண்ணையை வந்து ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் பாதுகாத்துட்டு இருக்காரு, அந்த ஆட்டு கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பொம்மை படம், இதில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு முன்னாடி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் அபவுட் திஸ் ஃபிலிம் இவ்வளோ தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குவார்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்கணும், அதாவது இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ டேரக்டர் அப்படின்னா நீங்கள் எல்லா படத்தையுமே பார்க்கணும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உங்களுக்கு லாங்குவேஜ்னு ஒரு மயிலுமே கிடையாது, நீங்கள் எல்லா படத்தையுமே பார்க்கணும், ஓகேவா? ஏன்னா அது வந்து ஏ டு செட் எல்லா படத்தையும் பார்த்தா மட்டும்தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்து நீ அப்சர்வ் பண்ணணும். அப்படின்னா தான் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில், ஃபஸ்ட்டு நீ குவாலிஃபிகேஷன் ஃபார் டேரக்டர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பாட்டு எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்த எனக்கு மனநிலை இருக்குல்ல, அதை வந்து எனக்கு எதை கொண்டு போய் அடிக்கிறதே தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதுமே ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி வைக்க ஆடு, அந்த ஆட்டை வளர்க்குற ஜார்ஜ் ஹாடி அவர் பேர், ஸோ அந்த கேரக்டர் பேர், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கே வந்து படம் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ½ hour கழிச்சு வந்து எனக்கு இந்த படம் வந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி சிம்பிளாக சொல்ல போனால், இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னுடைய குழந்தைத்தனமான ஒரு பருவம் இருக்கும்ல, அந்த பருவத்தில் நம்ம ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல, ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம அது கூட அந்த ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி நம்ம மனசை ஒரு மாதிரி லேசாகி ஒரு மாதிரி வேற ஒரு உலகத்தை கொண்டு போயிட்டு வரும். அந்த மாதிரி உண்மையிலுமே எனக்கு இந்த படம் இருந்துச்சு. சீப் டிடெக்டிவ். ஸோ இந்த ஸ்டோரி அட் த எண்ட் படம் வந்து பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து ஒரு மனுஷன் வந்து தனிமையாக இருக்கும்போது கூட தன்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு லைனை வந்து நான் இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்குமே இல்லை, இந்த சீப் டிடெக்டிவ் பார்த்துட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குமே வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை கூட நம்ம ஒரு கொஞ்ச நாள் வாழலாம்ல. இந்த ஆட்டை வாங்கி ஆட்டு கூட பேசிக்கிட்டு ஆட்டு கூட ஏன்னா சில டைம் டிப்ரெஷனாக இருக்கும்போது நம்ம வந்து எங்கேயாவது போயிடலான்னு தோணும். அப்படி இருக்கும்போது வந்து இது ஒரு வே ஆஃப் குட் டெசிஷன். உண்மையிலுமே எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா நான் போய் ஜாலியாக ஆட்டை வந்து பார்த்துக்கிட்டு ஆட்டை வளர்த்துக்கிட்டு ஆட்டோட ஒரு விளாக் போடுவேன். இது சத்தியம்.